பகவான் ஜெகந்நாதர் மகாபிரபு என்றும் பிரபஞ்சத்தின் இறைவன் என்றும் வழிபடப்படுகிறார். ஜெகந்நாதர், பலதேவர் மற்றும் சுபத்ரா சுதர்சன சக்கரத்துடன் ரத்னவேதியில் வழிபடப்படுகிறார்கள். 4 தெய்வங்களும் அடர் நிற வேப்ப மரத்தால் செதுக்கப்பட்டுள்ளன. இது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. தெய்வங்கள் பருவத்திற்கு ஏற்ப வெவ்வேறு ஆடைகள் மற்றும் நகைகளால் அலங்கரிக்கப்படுகின்றன. பகவான் ஜெகந்நாதர் தாரு பிரம்மா என்று அழைக்கப்படுகிறார். அனைத்து துக்கங்களையும் நீக்கி நித்திய பேரின்பத்தை வழங்குவதால் அவர் தாரு பிரம்மா என்ற பெயர் கொண்டிருக்கிறார். அவரே முழு பிரபஞ்சத்தையும் படைத்தவர். அவர் தன்னையும் படைத்து கொண்டுள்ளார். ஸ்ரீ ஜெகந்நாதர் கருப்பு நிறத்திலும், பலபத்ரா வெள்ளை நிறத்திலும், சுபத்ரா மஞ்சள் நிறத்திலும், சுதர்சன சக்கரம் சிகப்பு நிறத்திலும் அமைந்துள்ளது. நபகலே பரா என்பது பூரி ஜெகந்நாத் கோயிலில் உள்ள 4 தெய்வங்களின் மரச்சிலைகளை மாற்றும் சடங்கு ஆகும். நபகலே பரா சடங்கு 8, 12 அல்லது 19 ஆண்டுகளுக்கு ஒருமுறை செய்யப்படுகிறது. பிரம்ம பரிவர்த்தன் என்பது மிகவும் இரகசியமான நடைமுறை. பகவான் ஜெகந்நாதரின் நபகலேபரின் முழு செயல்முறையிலும் இது ஒரு மர்மமான விஷயமாக அமைந்துள்ளது. பிரம்ம பதார்த்தம் என்பது சத்தியயுகத்தில் நெருப்பில் எரிக்கப்படாத பகவான் கிருஷ்ணரின் சிறிய உடல் பாகங்கள் என்று நம்பப்படுகிறது. இந்த பிரம்ம பதார்த்தம் நள்ளிரவில் பழைய சிலைகளில் இருந்து புதிய சிலைகளுக்கு மாற்றப்படுகிறது. அந்த நேரத்தில் முழு கோயில் வளாகமும் இருட்டாக இருக்கும். ஒரு தீபம் மட்டுமே ஒளிரும். காட் பரிவர்த்தனைக்கு பிறகு பழைய சிலைகள் கோயில் வைகுந்தத்தில் புதைக்கப்படும். மேலும் ஸ்ரீமந்திர விதிப்படி சடங்குகளை செய்கிறார்கள். மகாபிரபு ஜெகந்நாதர் உலகம் முழுவதையும் ஆசீர்வதித்து உலகில் எதுவும் நிரந்தரமில்லை என்ற செய்தியை மனிதர்களுக்கு சொல்கிறார். உலகில் உள்ள ஒவ்வொரு படைப்பும் காலப்போக்கில் அழிந்துவிடும், மீண்டும் புதிய விஷயங்கள் உருவாகும் என்று பிரபஞ்சத்தின் இறைவன் நமக்கு கற்பிக்கிறார். இதனால் சமூகத்தில் அமைதியும் பாதுகாக்கப்படுகிறது.